அனைவருக்கும் புத்தாண்டு வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். ஆண்டவர் தாமே போன வருடம் முழுவதும் நம்மளை கண்மணி போல பாதுகாத்தார். இந்த வருடத்திலும் நமக்கு புதிய வாக்குத்தத்தங்கள் மூலமாக ஆசீர்வதிக்கும்படியாக நாம் அனைவரும் கண்களை மூடி நாம் தேவனை நோக்கி பார்க்கலாம். எங்களை அதிகமாக நேசிக்கிற எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, உமக்கு நன்றி செலுத்துகிறோம் அப்பா. போன வருடம் முழுவதும் எங்களை கண்ணின் மணி போல பாதுகாத்து இந்த வருடத்திலும் தகப்பனே அப்பா புதிய ஆசீர்வாதங்களை எங்கள் மத்தியில் நீர் தரும்படியாக நீர் கடந்து வந்த தயவிற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம் அப்பா. புதிய ஆசீர்வாதங்களை தகப்பனே எங்கள் ஒவ்வொருவருக்கும் நீர் தரும்படியாக உங்களுடைய பாதம் அப்பா கெஞ்சின் மன்றாடுகிறோம். என் வாயின் வார்த்தைகளும் என் இருதயத்தின் தியானமும் உமது சமூகத்தில் பிரீதியாயிருப்பதாக. எல்லாவற்றையும் உடைய கரங்களில் தருகிறோம். நீர்தாமே பேசி தகப்பனே எங்களுக்கு ஆசீர்வாதத்தை வைக்கும்படியாக ஜெபிக்கிறோம். மீட்பர் இரட்சகர் இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம். ஜெபம் கேளும் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். எடுத்தவர்கள் வாசிக்கலாம். ஏசாயா 44வது அதிகாரம் 3வது வசனம். அல்லேலூயா. போன வருடத்திலே நமக்கு திறந்த வாசலை உனக்கு முன்பாக வைத்திருக்கிறேன், அதை ஒருவனும் பூட்ட முடியாது என்று சொல்லி நாம் பார்த்தோம். அதன்படி நம்முடைய வாழ்க்கையில் அநேக காரியங்கள் நமக்கு எதெல்லாம் மூடப்பட்டிருந்துச்சோ அத்தனை காரியத்திலையும் நமக்கு திறந்த வாசலை தேவன் தந்தார். இந்த வருடத்திலும் தேவன் நமக்கு கொடுக்கக்கூடிய ஆசீர்வாதம் என்னவென்றால், தாகம் உள்ளவன் மேல் தண்ணீரையும் வறண்ட நிலத்தின் மேல் ஆறுகளையும் ஊற்றுவேன். உன் சந்ததியின் மேல் என் ஆவியையும் உன் சந்தானத்தின் மேல் என் ஆசீர்வாதத்தையும் ஊற்றுவேன் என்று சொல்லியிருக்கிறார். இந்த ஏசாயா இந்த பகுதியினுடைய நம்ம பின்னணியை நம்ம பார்த்தோம் என்றால், இந்த ஏசாயா பின்னணி எழுதப்பட்டது 3 வகையா நம்ம ஏசாயா பிரித்து நம்ம பார்க்க முடியும். 1வது அதிகாரம் முதல் 40வது அதிகாரம் வரை ஒரு பிரிவாகவும், 1வது பிரிவாகவும், 40வது அதிகாரத்திலிருந்து 55வது அதிகாரம் வரைக்கு 2வது பிரிவு, அது நியூட்ரோ ஐசாயா அப்படின்னு நம்ம சொல்லுவோம். அதுக்கப்புறம் 56ல இருந்து அது முடிகிற வரைக்கும் ஒரு 3வது பிரிவாகவும் இந்த ஏசாயா பகுதியை நாம் பிரித்து பார்க்க முடியும். இந்த முதலாம் பகுதியை நாம் பார்க்கும் பொழுது 1வது அதிகாரம் முதல் 40வது அதிகாரம் வரை நாம் பார்க்கும் பொழுது, இஸ்ரவேல் ஜனங்கள் அவங்க பாபிலோனுக்கு போகும் முன்பு, பாபிலோனுக்கு சிறைப்பட்டு போகும் முன்பு சொல்லப்பட்ட காரியத்தை இந்த ஏசாயா 1வது அதிகாரம் முதல் 40வது அதிகாரம் வரைக்கும் நாம் பார்க்க முடியும். 41வது அதிகாரம் முதல் 55வது அதிகாரம் வரை நாம் பார்க்கும் பொழுது அந்த நியூட்ரோ ஐசாயா. இது என்னன்னா, பாபிலோனுக்கு சிறைப்பட்டு அவங்க போன பின்பு தேவனால் சொல்லப்பட்ட வார்த்தை. இன்றைக்கு நாம் பார்த்தது ஏசாயா 44வது அதிகாரம். இது இந்த நியூட்ரோ ஐசாயால இருந்து நம்ம பார்க்க முடியும். இந்த இஸ்ரவேல் ஜனங்கள் முதலாவது நல்லா அவங்க எப்படி இருந்தாங்கன்னா, பரதேசிகளா, அவங்க அவங்களுக்கு சொந்த ஒரு வீடு இல்லாம எல்லா பக்கமும் அவங்க அலைந்து திரிந்ததை நம்ம பார்க்கிறோம். அதன் பின்னதாக அவங்க அந்த மாதிரி இருக்கும்போது நிறைய அதாவது இவங்க ஒரு ராஜாவுக்கு அடிமைகளாக, மற்ற தேசத்தினுடைய ராஜாக்களுக்கு ஒரு அடிமைகள் போல இவங்க காணப்பட்டாங்க. எகிப்தில் அவங்க அடிமையாக காணப்பட்டாங்க. அதன் பின்பதாக வெளியே வந்த பிறகும் அவங்களுக்கு மற்ற ராஜாக்களால இவங்களுக்கு எந்த நேரம் ஒரு பிரச்சனை வந்துகிட்டே இருந்துச்சு. அப்போ இவங்களுக்குன்னு தனியா ஒரு நிலம் இல்லை. எரேமியா தீர்க்கதரிசி சொன்னது போல அந்த இடம் முழுவதும், அவங்க இருந்த இடம் முழுவதும் மண்மேடாக மாற்றப்பட்டுச்சு. இவங்க இருந்த இடம் எல்லாமே ஒரு வனாந்திரமான இடம். அவங்க ஒரு செழிப்பான இடத்துல அவங்க வாழ முடியல. அப்படி இருக்கும் பொழுது இந்த இஸ்ரவேல் ஜனங்களிடத்துல தேவன் சொல்லுகிறார், அப்படிப்பட்ட ஒரு இடத்துல அவங்க இருக்கும் பொழுதுதான் தேவன் சொல்லுகிறார், தாகம் உள்ளவன் மேல் தண்ணீரையும் வறண்ட நிலத்தின் மேல் ஆறுகளையும் ஊற்றுவேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சொல்றதை நம்ம பார்க்கிறோம். இதுல 39வது அதிகாரம் வரைக்கும் நம்ம பார்க்கும் பொழுது இந்த இஸ்ரவேல் ஜனங்களை
தேவன் வந்து கடிந்து கொள்வதை நம்ம பார்க்க முடியும். இதுக்கு முன்பதாகலாம் நீங்கள் நம்ம வாசித்து பார்த்தோம் அப்படின்னா அதில் ஃபுல்லாகவே நம்ம பார்க்கும் பொழுது தேவன் அவர்களை கடிந்து கொள்வதை நம்மால் காண முடியும். இஸ்ரவேல் ஜனங்கள் முழுவதுமாக கடிந்து கொள்கிறார். இன்றைக்கு நியூ இயர் நம்ம கடிந்து கொள்வதை பற்றி நம்ம பார்க்க போறதில்லை. இன்றைக்கு நமக்கு தேவன் வைத்திருக்கக்கூடிய ஆசீர்வாதத்தை நாம் இன்று பார்க்க போகிறோம். 1948 ஆண்டு இந்த இஸ்ரவேல் தேசம் வந்து சுதந்திரத்தை அடைந்தது. அதற்கு முன்பதாக இவங்க ஃபுல்லாகவே பரதேசிகளாக அகதிகள் போல தான் இவங்க வந்து அலைந்து திரிந்தாங்க அப்படிங்கிறத நம்ம பார்க்கிறோம். அந்த நேரத்தில் இவங்க அவங்களுக்கு கிடைத்த சில பணங்களை அவங்க சேகரித்து அங்கே காணப்படக்கூடிய அந்த வறண்ட பகுதிகளை அவங்க தனக்கு சொந்தமாக விலைக்கு வாங்குறாங்க. அப்போ அந்த ஜனங்கள் எல்லாம் பார்க்குறாங்க. பார்த்துட்டு இது வனாந்தரமாக இருக்கு, இதை போயிட்டு இவங்க இவ்வளோ பணத்துக்கு வாங்குறாங்களேன்னு சொல்லிட்டு அவங்க ஈஸியாக அதை விட்டுட்டாங்க. சரி நீங்கள் வாங்கிக்கோங்க, எவ்வளோ வேணாலும் அவங்களுக்கு தாரோன்னு சொல்லிட்டு அந்த பகுதிகளை அவங்க விற்கிறத நம்ம பார்க்குறோம். அதுக்கப்புறம் நம்ம பார்க்கும் பொழுது இஸ்ரவேல் ஜனங்கள் வந்து அவங்க இருக்கும் பொழுது அவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னா யுத்தத்துக்கு போகிறாங்க. யுத்தத்தில் போய் அதன் மூலமாக ஜெயிக்கிறத நம்ம பார்க்கிறோம். அதன் மூலமாகவும் சில பகுதிகள் அவங்களுக்கு சொந்தமாக எடுத்துக்கிடுறாங்க. அதுக்கப்புறம் நம்ம பார்க்கும்பொழுது அந்த பகுதிகளும் மண்மேடுகளாக தான் இருக்குது. அது ஒரு வனாந்தரமாக தான் இருக்குது. அதுவுமே அதில் ஒரு செழிப்பு இல்லை. அதில் ஃபுல்லாக அவங்க வந்து வாழலாம், ஆனால் அவங்களுக்கு ஏற்ற அவங்களுக்கு தேவையான வசதிகள் அந்த இடத்துல காணப்படாது. அப்படிப்பட்ட ஒரு இடத்துல தான் அவங்க வந்து வாழ்ந்து வந்தாங்க. அப்படிப்பட்ட நேரத்தில் தேவன் இந்த வார்த்தையை கொடுக்கறது எவ்வளோ விசேஷமான காரியம். முதலாவது நம்ம பார்க்கும் பொழுது தேவன் அவர்களை கடிந்து கொள்கிறதை நம்ம பார்க்க முடியும். இதுல 44வது இந்த அதிகாரத்தில் நம்ம பார்க்கும் பொழுது தாகம் உள்ளவன் மேல் தண்ணீரையும் வறண்ட நிலத்தின் மேல் ஆறுகளையும் நான் ஊற்றுவேன் அப்படின்னு சொல்லி அவங்க சொல்றதை நம்ம பார்க்கிறோம். இந்த வசனத்தை நம்ம 2 பிரிவா நம்ம பிரிக்கலாம். முதல் பிரிவாக என்னது அப்படின்னா, தாகம் உள்ளவன் மேல் தண்ணீரையும் வறண்ட நிலத்தின் மேல் ஆறுகளையும் ஊற்றுவேன் என்பதை முதல் பிரிவாகவும், உன் சந்ததியின் மேல் என் ஆவியையும் உன் சந்தானத்தின் மேல் என் ஆசீர்வாதத்தையும் ஊற்றுவேன் என்பது 2வது பகுதியாகவும் 2வது பிரிவாகவும் நாம் பார்க்கலாம். முதல் பிரிவில் நாம் பார்க்கும் பொழுது தாகம் உள்ளவன் மேல் தண்ணீரையும் வறண்ட நிலத்தின் மேல் ஆறுகளையும் ஊற்றுவேன். இதில் நம்ம பார்க்கும் பொழுது தாகம் உள்ளவன் மேல் தண்ணீரையும் என்று சொல்லி நம்ம பார்க்கிறோம். இதுல இந்த தண்ணீர் எதை குறிக்கிறது என்றால், இது வந்து இந்த தண்ணீர் வந்து ஜீவனுக்கு ஒப்பானது. இந்த தண்ணீர் வந்து இப்போ நம்ம உயிருக்கு நம்ம போராடிட்டு இருக்கிறோம் அப்படின்னா அந்த தண்ணீர் கொடுத்துட்டோம் அப்படின்னா அவங்களுக்கு போகக்கூடிய உயிர் கொஞ்ச நேரம் இன்னும் கொஞ்ச நேரம் அவங்க இருப்பாங்க. அந்த தண்ணீர் வந்து அவங்களுக்கு வந்து உயிரை வந்து என்ன செய்யும், கொஞ்சம் கூட்டி கொடுக்கும். அப்போ அந்த தண்ணீர் வந்து ஜீவனுக்கு ஒப்பானது. அது வந்து உயிரினுடைய ஒரு அனுபவம். அதுக்கப்புறம் நம்ம பார்க்கும் பொழுது இயேசு கிறிஸ்து ஜீவ தண்ணீராக நம்ம பார்க்க முடியும். இந்த ஜீவ தண்ணீர் இந்த தண்ணீர் வந்து உயிர் வந்து வாழ்வதற்கு அவசியமானது. நம்ம இந்த பூமியில வாழ்றோம் அப்படின்னா தண்ணீர் இல்லாம நம்மளால வாழ முடியாது. அப்ப தண்ணீர் வந்து நம்ம வாழ்வதற்கு, நம்ம இந்த பூமியில வாழ்வதற்கு தண்ணீர் மிகவும் அவசியமான ஒன்றாக காணப்படுகிறது. இந்த தண்ணீர் என்பது இன்னொரு வார்த்தையாக என்ன சொல்லப்படுகிறது என்றால் பரிசுத்த ஆவியையும் குறிக்கிறது. இந்த தண்ணீர் என்பது பரிசுத்த ஆவியையும் குறிக்கிறது. அடுத்ததாக நாம் பார்க்கும் பொழுது இந்த தண்ணீர் சுத்திகரிப்பை குறிக்கிறது. இந்த தண்ணீரை நாம் பார்க்கும் பொழுது தண்ணீரை கொண்டுதான் நாம் சுத்திகரிக்கப்பட முடியும். அதன் பின்பதாக நாம் ஒரு வசனத்துல நம்ம வாசிக்கும் போது ஜலத்தினாலும் ஆவியினாலும் பிறவாவிட்டால் என்று சொல்லி நம்ம பார்க்கிறோம். அப்போ ஜலத்தினாலும் நம்ம பிறக்க வேண்டும், ஜலத்தினாலும் ஆவியினாலும் பிறக்க வேண்டும் என்றால் அது இந்த ஜலம் என்பது இந்த இடத்துல எதை குறிக்கிறது என்றால் தேவனுடைய வார்த்தையை குறிக்கிறது. ஸோ நம்ம தேவனுடைய வார்த்தையினால நம்ம பிறக்கும் பொழுது நமக்கு ஆசீர்வாதம் நமக்கு கிடைக்கிறது நம்ம பார்க்கிறோம். உலக பிரகாரமான தாகம் என்று ஒன்று இருக்கிறது. இந்த உலக பிரகாரமான தாகம் வந்து நமக்கு தீரவே தீராது. நம்ம எவ்வளவுதான் தண்ணி குடிச்சாலும், நம்ம நல்லா தண்ணி குடிச்சுட்டு நம்ம ஒரு இடத்துக்கு போயிருப்போம், இல்லை நம்ம தண்ணி குடிச்சுட்டு தான் நம்ம போயிருப்போம்னா நமக்கு தாகம் தீராது. நமக்கு இப்போ நம்ம ஒரு தடவை தண்ணி குடிக்கிறோம் என்றால் மறுபடியும் கொஞ்சம் சில மணி நேரத்தில் நமக்கு மறுபடியும் தாகம் ஏற்படும். ஸோ நமக்கு இந்த உலக பிரகாரமான தாகம் வந்து நமக்கு தீர்ந்தே போகாது.
உலக பிரகாரமான நம்ம தண்ணியை குடிச்சிட்டே தான் இருக்கணும், நமக்கு தாகம் தீர்ந்து போகாது. நம்ம பைபிள்ல ஒரு வசனத்தை, ஒரு சம்பவத்தை நம்ம பார்க்க முடியும். யோவானில் நம்ம பார்க்கும் பொழுது சமாரியா ஸ்திரீயை குறித்து நம்ம பார்க்கிறோம். இந்த சமாரியா ஸ்திரீயும் ஒரு தாகத்தோடு தான் அந்த இடத்துல வந்தாங்க. 4வது அதிகாரம், யோவான் 4வது அதிகாரத்தை நம்ம பார்க்கும் பொழுது அந்த ஸ்திரீ சொல்லுகிறதை பார்க்கிறோம். அந்த ஸ்திரீ அந்த தாகத்திற்காக தண்ணீரை முண்டு கொள்ள வர்றாங்க. அப்ப அந்த நேரத்துல இயேசு அவங்க இடத்துல கேட்கிறாங்க. 8வது வசனத்தை நம்ம பார்க்கும் பொழுது, அப்பொழுது சமாரியா நாட்டாளாகிய ஒரு ஸ்திரீ தண்ணீர் முள்ள வந்தால் இயேசு அவளை நோக்கி தாகத்துக்கு தா என்றார். இப்ப இயேசு அந்த இடத்துல தாகத்துக்கு தா என்று அவரிடத்துல கேட்கும் பொழுது, அவள் அந்த இடத்துல நீங்க யூதனா இருக்கீங்க, நீங்க எப்படி என்கிட்ட கேட்குறீங்க, அந்த மாதிரிலாம் நம்ம அந்த சம்பாஷணை நடக்கிறத நம்ம பார்க்கிறோம். 10வது வசனத்தை நம்ம பார்க்கும் பொழுது, இயேசு அவளுக்கு பிரதியுத்தரமாக, நீ தேவனுடைய ஈவையும் தாகத்துக்கு தா என்று உன்னிடத்தில் கேட்கிறவர் இன்னார் என்பதையும் அறிந்திருந்தாயானால் நீயே அவரிடத்தில் கேட்டிருப்பாய், அவர் உனக்கு ஜீவ தண்ணீரை கொடுத்திருப்பார் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். இந்த உலக பிரகாரமான தாகத்தோடு தான் இந்த ஸ்திரீ இந்த இடத்துல தண்ணீர் கொண்டு கொள்ள வராங்க. இப்ப நம்ம ஆலயத்துக்கு நம்ம கடந்து வருகிறோம். ஆலயத்துக்கு நம்ம கடந்து வரும்போது நம்மளும் எப்படி வருகிறோம் என்றால் அநேக தாகத்தோடு வரும். ஒரு சிலர் எப்படி வருவோம், நம்ம ஆலயத்துக்கு நம்ம ரெகுலராக நம்ம போகணும், சின்ன வயசுலேருந்து நம்ம கிறிஸ்டியனாக இருக்கிறனால நம்ம ஆலயத்துக்கு போகணும் அப்படிங்கிறதுக்காக ஒரு கடமைக்காக ஒரு குரூப் நம்ம இருப்போம். ஒரு சிலர் நம்ம அந்த மாதிரி கடந்து வருவோம். ஒரு சிலர் அந்த பயத்தோட நம்ம வர்றதை நம்ம பார்க்க முடியும். ஒரு சிலர் எப்படி வருவாங்க அப்படின்னா அந்த தாகத்தோடு, தேவன் இன்னைக்கு என்னிடத்துல என்ன பேச போறாங்க, எந்த வார்த்தையின் மூலமாக என்னிடத்துல இடைப்பட போறாங்க, எந்த வார்த்தை எனக்கு கொடுக்க போறாங்க, என்ன ஆசீர்வாதம் எனக்கு கொடுக்க போறாங்க என்று சொல்லி நாம் அந்த தாகத்தோடு, தேவனுடைய வாயிலிருந்து என்ன வார்த்தை வரப்போகிறது, எனக்கு என்ன ஆசீர்வாதத்தை கொடுக்க போறாங்க என்று சொல்லி அந்த தாகத்தோடு நம்ம வரக்கூடிய ஒரு சிலர் தான் நம்ம காணப்படுறோம். அதனாலதான் நம்முடைய வாழ்க்கையில அந்த தாகம் நமக்கு தீர்ந்தே போகாது. இப்போ ஒரு 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 விஷயத்துல நம்ம ஆண்டவரிடத்துல ஒரு ஒரு சின்ன ஒரு என்ன சொல்றது, இப்போ சின்ன பிள்ளைங்க இருக்காங்கன்னா, இப்போ ஒரு விஷயத்த சின்ன ஒரு பொருளை பெற்றோரிடத்துல கேட்குறாங்க. அதை கேட்டதும் அவங்களுக்கு அதை நம்ம கொடுத்துட்டாலும் மறுபடியும் அதை அவங்களுக்கு ஓகே, இப்போ ஒரு செல்போனை கேட்குறாங்க, அப்போ நம்ம ஒரு சின்னதை நம்ம கொடுக்குறோம். அதன் பின்பதும் அவங்களுடைய தாகம் தீர்ந்து போகாது, அதை விட ஒரு பெருசா வேணும். அப்ப நம்ம அதை கையில கொடுத்த பிறகு அதை விட பெருசா வேணும்னு நினைப்பாங்க. இப்படியே நமக்கு இருக்கிற அந்த இதெல்லாம் நமக்கு போதும் என்று நம்மளால இருக்க முடியாது. நமக்கு தாகம் அதிகரிச்சுட்டே இருக்கும், இன்னும் வேணும் இன்னும் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கேட்போம். அதே போல இந்த உலகத்தில் உள்ள தாகமும் நமக்கு தீர்ந்து போகாது. ஆனா இங்க தேவன் நமக்கு கொடுக்கறத நம்ம பார்க்கிறோம், ஜீவ தண்ணீரை நமக்கு கொடுத்திருப்பார் என்று சொல்லி இந்த சமாரியா ஸ்திரீயின் இடத்துல இயேசு சொல்லுகிறத பார்க்கிறோம். இந்த இடத்துல அந்த ஸ்திரீ அவங்க 2 பேரும் பேசிட்டு இருக்கும்போது, ஸ்திரீயும் இயேசுவும் பேசிட்டு இருக்கும்போது அவங்க சொன்னாங்க. 13வது வசனத்தில் நாம் பார்க்கும் பொழுது, இயேசு அவளுக்கு பிரதியுத்தரமாக, இந்த தண்ணீரை குடிக்கிறவனுக்கு மறுபடியும் தாகம் உண்டாகும். 14வது வசனம், நான் கொடுக்கும் தண்ணீரை குடிக்கிறவனுக்கோ ஒரு காலம் தாகம் உண்டாகாது, நான் அவனுக்கு கொடுக்கும் தண்ணீர் அவனுக்குள்ளே நித்திய ஜீவ காலமாய் ஊறுகிற நீர் ஊற்றாயிருக்கும் என்றார். ஸோ இந்த நேரத்துல இந்த சமாரியா ஸ்திரீ தன்னுடைய குடத்தை இப்ப என்ன செய்யறாங்க, அந்த இடத்துல இறக்கி வைக்கிறாங்க. இயேசு சொல்றாங்க, நீ இப்போ உன்னுடைய கணவனை கூட்டிட்டு வா அப்படின்னு சொல்லும் போது, ஆண்டவரே எனக்கு கணவன் இல்லை அப்படின்னு சொல்லும் போது அந்த நேரத்துல ஆண்டவர் சொல்றாங்க, ஆமா நீ சொல்றது உண்மைதான், உனக்கு 4 பேர் இருந்தாங்க, இப்போ இருக்கிறவனும் உன்னுடைய கணவன் இல்லை அப்படின்னு சொல்லி. அப்போ அவங்களுக்கு ஒரு தாகம் இருந்தது. அப்போ இந்த நேரத்துல இயேசு கிறிஸ்து அதை சொல்லும் பொழுது அவங்களுடைய கண்கள் திறக்கப்படுகிறது. இப்போ அவங்க சொல்றாங்க, ஆமா நீ தீர்க்கதரிசி என்று காண்கிறேன், அதுக்கப்புறம் நீங்க தான் உண்மையான மேசியா என்று காண்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சொல்றாங்க. இந்த நேரத்துல அவங்களுக்குள்ள ஒரு விசுவாசம், இப்போ விசுவாசம் அவங்களுக்குள்ள கடந்து வருது. அந்த விசுவாசம் அவங்களுக்குள்ள கடந்து வரும் பொழுது அவங்களுடைய தாகம் அந்த நேரத்துல தீர்க்கப்படுகிறது. இவங்களுக்கு இப்போதான் ஒரு பெரிய சந்தோஷம். உடனே அவங்க கொண்டு வந்த அந்த குடத்தையே ஆண்டவருடைய பாதத்துல இறக்கி வச்சுட்டு அவங்க ஓடுறாங்க. ஓடி அவங்களுடைய அந்த கிராமத்துல போய் அத்தனை பேருக்கும் அந்த ஜீவ தண்ணீரை கொடுக்கறதுக்காக அவங்க என்ன செய்யறாங்க, கடந்து போவதை நம்ம பார்க்கிறோம். நாமும் தேவனுடைய சமூகத்துல வரும்போது ஒரு தாகத்தோட நம்ம கடந்து வர வேண்டும். எப்படி இந்த ஸ்திரீ ஒரு தாகத்தோட அந்த இடத்துல கடந்து வர்றதை நம்ம பார்க்கிறோம், அதே போல நாமும்
இயேசுனுடைய சமூகத்துல, தேவனுடைய சமூகத்துல நம்ம வரும் பொழுது, தாகத்தோடு வரும்போது நமக்கு அந்த வசனத்தை நம்ம பார்க்கிறோம், தாகம் உள்ளவன் மேல் என் தண்ணீரை ஊற்றுவேன். ஸோ நம்ம எப்பெல்லாம் நம்ம தேவனுடைய ஆலயத்துக்கு நம்ம கடந்து வருகிறோமோ, ஆலயத்துல மாத்திரம் அல்ல, எப்பொழுதெல்லாம் நம்ம வீட்டில் இருந்தாலும் சரி, வீட்டில் இருக்கும் பொழுது நம்ம தேவனுடைய சமூகத்தை நோக்கி நாம் போகும் பொழுது ஒரு தாகத்தோடு, இயேசு எனக்கு என்ன சொல்ல போறாங்க, நான் தேவனிடத்துல இருந்து நான் என்ன பெற்றுக்கொள்ள போறேன் என்று சொல்லி ஒரு தாகத்தோடு நாம் செல்லும் பொழுது நமக்கு அந்த தாகத்தை அவர் தீர்க்கிறார். நாம் எடுத்தவர்கள் வாசிக்கலாம். லேவியராகமம் 26வது அதிகாரம் 3வது வசனம், 4வது வசனம், 5வது வசனம். லேவியராகமம் 26. இந்த இடத்துல நாம் பார்க்கும் பொழுது இஸ்ரவேல் ஜனங்களுக்கு தேவன் சொல்லுகிறத நம்ம பார்க்கிறோம். இப்ப இஸ்ரவேல் ஜனங்கள் என்ன சொல்றாங்க அப்படின்னா, 3வது வசனத்தை நம்ம பார்க்கும்போது, நீங்கள் என் கட்டளைகளின்படி நடந்து என் கற்பனைகளை கை கொண்டு, இங்க என்ன கண்டிஷன் வைக்கிறாங்க, நீங்க என்னுடைய கட்டளைகளின்படி நீங்க நடக்கணும், என்னுடைய கற்பனைகளை நீங்க கை கொள்ளணும். இதன்படி நீங்க செய்தீங்க அப்படின்னா உங்களுடைய தேசத்துல ஏற்ற காலத்துல உங்களுக்கு மழை பெய்ய பண்ணுவேன், பூமி தன் பலனையும் வெளியிலுள்ள மரங்கள் தன் கனியை கொடுக்கும் என்று சொல்லி நம்ம பார்க்கிறோம். அப்போ நமக்கும் இந்த தாகம் உள்ளவன் மேல் தண்ணீரையும், வறண்ட நிலத்தில் ஆறுகளையும் ஊற்றுவேன், ஆறுகளையும் வரப்படுவேன் என்று சொல்லி நம்ம பார்க்கிறோம். அப்படின்னா அந்த மாதிரி ஒரு வறண்ட நிலம் ஒரு செழிப்பான இடமாக மாறணும் என்று சொன்னால் நாம் என்ன செய்யணும், அவருடைய கட்டளைகளின்படி நடந்து. இங்க இஸ்ரவேல் ஜனங்களிடத்துல தேவன் சொல்லுகிறத நம்ம பார்க்கிறோம், நீங்க என்னுடைய கட்டளைகளின்படி, என்னுடைய கற்பனைகளின்படி, நீங்க என்னுடைய கட்டளைகளின்படி நடந்து என் கற்பனைகளை நீங்க கை கொண்டு அவைகளின்படி நீங்க செய்தீங்கன்னா இப்படிப்பட்ட ஒரு ஆசீர்வாதம் உங்களுக்கு கிடைக்கும் அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கிறோம். அப்போ வசனத்திற்கு நம்ம கீழ்ப்படியும் பொழுது நாம் அந்த ஆசீர்வாதங்களை எல்லாவற்றையும் நாம் சுதந்திரிக்க முடியும். நமக்கு தேவன் ஆசீர்வாதத்தை தருகிறார், அதை நம்ம ஈஸியா நம்ம பெற்றுக்கொள்ள முடியாது. அந்த வசனத்திற்கு, அந்த கட்டளைகளுக்கு நம்ம என்ன செய்யணும், அந்த கட்டளைகளின்படி நடந்த அந்த கற்பனைகளை நம்ம கை கொண்டு அவைகளின்படி நம்ம செய்யும் பொழுது அந்த ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள முடியும். இப்ப இஸ்ரவேல் ஜனங்களுக்கு தேவன் சொல்லுகிறார், நீங்க இந்த மாதிரி செய்தீங்கன்னா உங்களுடைய தேசத்துல நான் மழையை பெய்ய பண்ணுவேன் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனா இவங்க கீழ்ப்படியாம போயிட்டாங்க. கீழ்ப்படியாம போகும் பொழுது, அதுதான் நம்ம ஏசாயாவில் நம்ம பார்க்கும் பொழுது, அவங்க பாபிலோனுக்கு சிறைப்படிக்கப்பட்டு போயிருந்தாங்க. அவங்களுடைய வாழ்க்கையில ஒரு சிறை இருப்பு, அவங்களுடைய வாழ்க்கையில அவங்களுக்கு இருந்த அந்த தேவன் அவங்களுக்கு கொடுத்திருந்த அந்த கட்டளைகளை அவங்க கை கொள்ளாம போனபடினால அவங்களுடைய வாழ்க்கையில அவங்க சந்தோஷம் இல்லாம, சமாதானம் இல்லாம, மற்றவர்களுக்கு கீழே இருக்கக்கூடிய அளவுக்கு அவங்களுடைய வாழ்க்கை மாறி போனது. அடுத்து நம்ம வாசிக்கலாம். ஏசாயா 44வது அதிகாரம், அதே வசனத்துல நம்ம 1வது 2வது நம்ம வாசிக்கலாமா? இந்த வசனம் யாருக்காக சொல்லப்பட்டது? இப்போ அந்த தாகம் உள்ளவன் மேல் தண்ணீரையும் வறண்ட நிலத்தின் ஆறுகளையும் ஊற்றுவேன்னு சொல்லிட்டு இதை யாருக்கு சொல்றாங்கன்னு சொல்லி நம்ம பார்க்கும் பொழுது நம்ம வாசிக்கலாம். 1, 2 வாசிக்கலாம். இப்போதும் என் தாசனாகிய யாக்கோபே, நான் தெரிந்து கொண்ட இஸ்ரவேலே, கேள், உன்னை உண்டாக்கினவரும் தாயின் கற்பத்தில் உன்னை உருவாக்கினவரும் உனக்கு துணை செய்கிறவரும் ஆகிய கர்த்தர் சொல்லுகிறதாவது, என் தாசனாகிய யாக்கோபே, நான் தெரிந்து கொண்ட யெஷூரனே, பயப்படாதே. அதன் பின்பதாக தான் நம்ம பார்க்கிறோம், தாகம் உள்ளவன் மேல் தண்ணீர் என்ற வசனத்தை நம்ம பார்க்கிறோம். இது யாருக்கு சொல்லப்பட்டது? இதுல நம்ம குறிப்பா நம்ம பார்க்கிறோம், இப்பொழுதும் அதுவரைக்கும் 39வது அதிகாரம் வரைக்கும் நம்ம பார்க்கும் பொழுது அவங்கள திட்டிகிட்டே இருக்காங்க. இந்த மாதிரி நீங்க பண்றீங்க, வணங்காக்கள் துணிஞ்சனங்களா இருக்கீங்க, நான் என்ன சொன்னாலும் நீங்க கீழ்ப்படிய மாட்டேங்க அப்படின்னு சொல்லிட்டு தேவன் அவர்களை கடிந்து கொள்வதை நம்ம பார்க்க முடியும். இந்த 44வது வசனத்துல நம்ம அதிகாரத்துல நம்ம பார்க்கும் பொழுது, இப்போதும் என் தாசனாகிய யாக்கோபே,
நான் தெரிந்து கொண்ட இஸ்ரவேலே கேள் என்று சொல்லி நம்ம பார்க்கிறோம். உன்னை உண்டாக்கினவரும், இதில் நம்ம பார்க்கிறோம், உன்னை நான் தான் உண்டாக்கினேன், உன்னை உண்டாக்கினவரும் தாயின் கர்ப்பத்தில் உன்னை உருவாக்கினவரும், நான் தான் உன்னை உருவாக்கினேன், உன்னை உண்டாக்கினேன், தாயினுடைய கர்ப்பத்தில் உன்னை உருவாக்கினேன், உனக்கு துணை செய்கிறவருமாகிய கர்த்தர் சொல்லுகிறதாவது, உனக்கு நான் துணை செய்துட்டு இருக்கிறேன். இப்ப நான் சொல்றேன், என் தாசனாகிய யாக்கோபே, நான் தெரிந்து கொண்ட யெஷூரனே. யெஷூரனே அப்படிங்கிறது ஒரு செல்லமான பெயர், யாக்கோபுக்கு வழங்கப்பட்ட பெயர். இவங்க சொல்றாங்க, பயப்படாதே, தாகம் உள்ளவன் மேல் தண்ணீரையும் வறண்ட நிலத்தின் மேல் ஆறுகளையும் ஊற்றுவேன் என்று சொன்ன பார்க்கிறோம். இதை நம்ம முதலாவது பிரிவில் நம்ம பார்த்தோம். இப்போ இது இரண்டாவது பிரிவில் நம்ம பார்க்கும் பொழுது, உன் சந்ததியின் மேல் என் ஆவியையும் உன் சந்தானத்தின் மேல் என் ஆசீர்வாதத்தையும் ஊற்றுவேன் என்று சொல்லி பார்க்கிறோம். இதுல சந்ததி சந்தானம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இதுல நம்ம இங்கிலீஷ்ல நம்ம வாசிக்கும் பொழுது God bless the seed அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறது. அந்த விதையை குறித்து நம்ம பார்க்கிறோம். அந்த சந்ததி சந்தானம் இதெல்லாம் நம்ம பார்க்கும் பொழுது, சந்ததி அப்படிங்கிறது வந்து வம்சம் வம்சமாக அது சொல்லப்பட்டது. நம்ம எடுத்தவர்கள் வாசிக்கலாம். மல்கியா 2வது அதிகாரம் 15வது வசனம். மல்கியா 2வது அதிகாரம். நாம் இதில் பார்க்கும் பொழுது மல்கியா 2வது அதிகாரம் 15வது வசனத்தில் நாம் பார்க்கும் பொழுது, அவர் ஒருவனை அல்லவா படைத்தார், ஆவி அவரிடத்தில் பரிபூரணமாய் இருந்ததே, பின்ன ஏன் ஒருவரை படைத்தார், தேவ பக்தியுள்ள சந்ததியை பெறும்படிதானே என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். இதுல ஒருவனை அல்லவாய் படைத்தார்ன்னு சொல்லி பார்க்கும்போது நம்ம ஆதாம தான் தேவன் படைக்கிறத நம்ம பார்க்கிறோம். இப்போ இந்த ஒருவனை அல்லவா படைத்தார், இந்த ஒருவனை படைத்து இதன் மூலமாக அந்த தேவ சந்ததி உருவாச்சா? ஆதாம் மூலமா தேவனுடைய சந்ததி உருவாக்கப்பட்டுச்சா? ஆதாம் மூலமா, ஆதாம் அதை இழந்து போனாங்க. ஆதாம் மூலமா உருவாக்கப்படலை. ஆண்டவர் விரும்பினது அந்த ஆதாம் மூலமா இந்த சந்ததி உருவாக்கப்படணும்னு சொல்லிதான். ஆனா ஆதாம் அதை இழந்து போனதுனால அடுத்து நம்ம நோவாவை நம்ம பார்க்கிறோம். நோவாவை இப்ப தெரிந்து கொள்றாங்க. இப்ப நோவாவும் அதை இழந்து போகிறத நம்ம பார்க்கிறோம். நோவாவுடைய சந்ததியில அவங்க இல்லை. அடுத்து ஆபிரகாம தேவன் தெரிந்து கொள்றாங்க. அவங்களுடைய சந்ததி மூலமாக பெரிய காரியத்தை செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு, அப்போ ஆபிரகாம் மூலமாக அடுத்ததாக ஆபிரகாமுடைய சந்ததியில வந்த ஈசாக்கு, அதுல இஸ்மவேலை தேவன் தெரிந்து கொள்ளல, ஈசாக்கை தெரிந்து கொள்றாங்க. அதன் பின்னதாக ஈசாக்கின் மூலமாக யாக்கோபு, யாக்கோபு இருக்காங்க. அதுல ஏசாவை தெரிந்து கொள்ளல, யாக்கோபு தெரிந்து கொள்றாங்க. அதன் பின்பதாக யாக்கோபுக்கு இருந்த 12 கோத்திரங்கள்ல ஒருவரான யூதாவை தெரிந்து கொள்றாங்க. இந்த யூதாவில அவங்களுடைய சந்ததியில வந்த தாவீதை தேவன் தெரிந்து கொள்றாங்க. இந்த சந்ததி தாவீதனுடைய சந்ததியில வந்தவர் தான் நம்முடைய இயேசு கிறிஸ்து. அந்த சந்ததியை பெறும்படிதானே என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். தேவ பக்தியுள்ள சந்ததியை பெறும்படிதானே என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். அடுத்து நம்ம மல்கியா 2வது அதிகாரம் 16வது வசனத்தை நம்ம வாசிக்கலாமா? அதன் பின்பதாக உள்ள வசனத்தை. நாம் எச்சரிக்கை, இதுக்கு முன்பதாக 15வது வசனத்துல அதுல பின்பகுதியை நம்ம பார்க்கும் பொழுது, அப்படிப்பட்ட ஒரு சந்ததி உருவாக்கப்படணும் அப்படின்னா அதுக்கு என்ன காரணமா இருந்துச்சு அப்படின்னா, ஆகையால் ஒருவனும் தன் இளவயதின் மனைவிக்கு துரோகம் பண்ணாதபடிக்கு உங்கள் ஆவியை குறித்து எச்சரிக்கையா இருக்க கடவன். இதில் நம்ம பார்க்கும் பொழுது கணவன் மனைவிக்கும், மனைவி கணவனுக்கும் துரோகம் அங்க செய்யக்கூடாது என்பதை நம்ம பார்க்க முடியும். அதுல எச்சரிக்கையா இருக்க வேண்டும் என்று சொல்லி நம்ம பார்க்கிறோம். இங்க கணவன் மனைவிக்கும், மனைவி கணவனுக்கும் அவங்க துரோகம் பண்ணிட்டாங்க அப்படின்னா அந்த பக்தி உள்ள சந்ததி உருவாக்கப்படாது. அப்ப இந்த இடத்துல கணவன் மனைவிக்கும், மனைவி கணவனுக்கும் துரோகம் செய்யாதபடிக்கு எச்சரிக்கையா இருக்கிறத நம்ம பார்க்கிறோம். இதன் மூலமாக தான் அவங்க ஒற்றுமையாக வாழும் பொழுது, அவங்கள் மூலமாக தான் அவங்களுடைய அந்த தேவன் எச்சரித்ததற்கு அவங்க கீழ்ப்படியும் பொழுது அதன் மூலமாக தேவ சந்ததி உருவாகிறது நம்ம பார்க்க முடியும். அடுத்து மத்தேயு 1வது அதிகாரம் 1வது வசனத்தை நம்ம வாசிக்கலாமா?
ஆபிரகாமின் குமாரனாகிய தாவீதின் குமாரனான இயேசு கிறிஸ்துவினுடைய வம்ச வரலாறு. இதில் நாம் பார்க்கிறோம், ஆபிரகாமினுடைய குமாரன் யாரு? தாவீது. இந்த தாவீதினுடைய குமாரன் யாரு? இயேசு கிறிஸ்து. சோ நம்ம இந்த பக்தியுள்ள சந்ததியை அவங்க உருவாக்குறத நம்ம பார்க்கிறோம். அடுத்து கலாத்தியர் 3வது அதிகாரம் 16வது வசனத்தை வாசிக்கலாமா? ஹல்லேலூயா. நாம் பார்க்கும்போது ஆபிரகாமுக்கும் அவருடைய சந்ததிக்கும் வாக்குத்தத்தம் பண்ணப்பட்டன. சந்ததிகளுக்கு என்று அநேகரை குறித்து சொல்லாமல் உன் சந்ததிக்கு என்று ஒருவனை குறித்து சொல்லி இருக்கிறார். அந்த சந்ததி கிறிஸ்துவே. இதில் நம்ம பார்க்கும் பொழுது நீங்க வீட்டுல போய் வாசிங்க. 1 நாளாகமம் 17வது அதிகாரத்தையும் 2 சாமுவேல் 7வது அதிகாரத்தை நம்ம வீட்டுல போய் நீங்க வாசிச்சு பாருங்க. 1 நாளாகமம் 17வது அதிகாரத்தையும் 2 சாமுவேல் 7வது அதிகாரத்தையும் நீங்க வீட்டுல போய் வாசிச்சு பாருங்க. இப்ப நம்ம வாசிக்கலாம். 2 நாளாகமம் 17வது அதிகாரம் 11வது வசனத்தை நம்ம வாசிக்கலாம். 2 நாளாகமம் 17வது அதிகாரம் 11வது வசனம். அதற்கு முன்பதாக உள்ள வசனத்தை நம்ம வாசிக்கலாம். 2 சாமுவேல் 7வது அதிகாரம் 11வது வசனத்தை நாம் வாசிக்கலாம். இதில் நாம் பார்க்கும் பொழுது தாவீதுக்கு தேவன் கொடுக்கக்கூடிய அந்த ஆசீர்வாதத்தெல்லாம் நம்ம பார்க்க முடியும். இதெல்லாம் மகா மேன்மையான சந்ததி அவங்க மூலமாக உருவாக்கப்படுறதை நம்ம பார்க்கிறோம். இதுல தாவீது சொல்றாங்க, அந்த மகா மேன்மையான அந்த காரியத்தெல்லாம் பார்க்கும்படிக்கு எனக்கு உதவி செஞ்சிருக்கீங்க, அதற்கு நான் எம்மாத்திரம் என்று சொல்லி அந்த வசனங்கள்ல நம்ம வாசிக்கும் பொழுது நம்ம பார்க்க முடியும். ரோமர் 9வது அதிகாரம் 4வது வசனத்தையும் 5வது வசனத்தையும் வாசிக்கலாமா? இதில் நம்ம பார்க்கும் பொழுது அந்த ஆபிரகாமுடைய சந்ததியில கிறிஸ்து வருகிறத நம்ம பார்க்கிறோம். இப்ப கிறிஸ்து மூலமாக நாமும் இயேசுனுடைய ஆபிரகாமுடைய சந்ததியிலிருந்து கிறிஸ்து வந்தாரு. இப்ப விசுவாசத்தின் மூலமாக நாமும் இயேசு கிறிஸ்துவனுடைய சந்ததிகளாக நம்ம மாற்றப்படுகிறோம். புத்திர சுவிகாரத்தினுடைய ஆவியை நமக்கு என்ன செஞ்சிருக்கிறாங்க? தந்திருக்கிறாங்க. அதன் மூலமாக நாம் இயேசுவினுடைய அந்த கிறிஸ்துவனுடைய அந்த சந்ததிகளாக நாம் வாக்கு தத்தத்தின்படி நாம் வாசிக்கலாம். 8வது வசனத்தை நாம் வாசிக்கலாம். அது எப்படி என்றால், மாம்சத்தின்படி பிள்ளைகளானவர்கள் தேவனுடைய பிள்ளைகள் அல்ல, வாக்கு தத்தத்தின்படி பிள்ளைகளானவர்களே அந்த சந்ததி என்று எண்ணப்படுகிறார்கள். சோ இதுல நம்ம பார்க்கும்பொழுது வாக்கு தத்தத்தின்படி பிள்ளைகளானவர்களே அந்த சந்ததி என்று எண்ணப்படுகிறார்கள். நாம் கிறிஸ்துவின் மூலமாக அவருடைய வாக்கு தத்தத்தை நாம் நம்பும் பொழுது, அவரை நம்ம விசுவாசிக்கும் பொழுது நாம் வாக்கு தத்தத்தின் பிள்ளைகளாக அவருடைய சந்ததிகளாக நாம் இருக்கிறோம். இப்போ நம்ம என்ன செய்யலாம்? அந்த ஏசாயா 44வது அதிகாரத்தை நம்ம மறுபடியும் வாசிச்சு பார்க்கலாம். 44வது அதிகாரம் 3வது வசனத்தை நம்ம வாசிக்கும் பொழுது, உன் சந்ததியின் மேல் என் ஆவியையும் உன் சந்தானத்தின் மேல் என் ஆசீர்வாதத்தையும் ஊற்றுவேன். இப்போ இந்த சந்ததி யாரை குறிக்கிறது? வாக்கு தத்தத்தின் சந்ததிகளாகிய நாம் ஒவ்வொருவரையும் குறிக்கிறது. இப்பொழுது நாம் பார்க்கும்போது, உன் சந்ததியின் மேல் என் ஆவியையும் உன் சந்தானத்தின் மேல் என் ஆசீர்வாதத்தையும் ஊற்றுவேன் என்று சொல்லியிருக்கிறார். அப்படி என்றால் இந்த ஆசீர்வாதம் நமக்கு உரியது.
இந்த உன் சந்ததியின் மேல் ஆவியை ஊற்றுவேன் என்று சொல்லி நம்ம பார்க்கும்போது, இன்னைக்கு நம்ம முதலாவது வேத பகுதியை நம்ம வாசிச்சு பார்த்தோம். அப்போஸ்தலர் 2வது அதிகாரத்தை நம்ம பார்க்கிறோம். யோவேல் சொல்ல அந்த காரியம் அந்த இடத்துல நிறைவேறுகிறது நம்ம பார்க்கிறோம். அப்போ இப்பொழுதும் மாம்சமான யாவர் மீதும் என் ஆவியை ஊற்றுவேன் என்று அவர் சொல்லியிருக்கிறார். அந்த ஆசீர்வாதத்தை நமக்கும் தேவன், வாக்குத்தத்தத்தின் பிள்ளைகளாகிய நாம் ஒவ்வொருவருக்கும் தேவன் அந்த ஆசீர்வாதத்தை இந்த நாளிலே, இந்த வருடம் முழுவதும் நமக்கு தர வல்லவராக இருக்கிறார். கடைசியாக ஒரு வசனத்தை நாம் வாசிக்கலாம். யோவான் 7வது அதிகாரம் 37, 38வது வசனத்தை நாம் வாசிக்கலாம். ஆமென். இதுல நாம் பார்க்கிறோம், இயேசு சொல்லுகிறார், ஒருவன் தாகமா இருந்தால் என்னிடத்தில் வந்து பானம் பண்ண கடவன். இப்போ நம்ம தாகமா இருக்கிறோம் என்றால் ஆண்டவர் சொல்லி, தாகம் உள்ளவனே தண்ணீரை ஊற்றுவேன் என்று சொல்லியிருக்கிறார். நமக்கு எப்படி கிடைக்கும்? நம்ம தாகமா இருக்கிறோம், இப்ப நமக்கு நம்முடைய தாகம் தீர்க்கப்படணும் அப்படின்னா நம்ம என்ன செய்யணும்? ஒருவன் தாகமா இருந்தால் என்னிடத்தில் வந்து பானம் பண்ண கடவன். என்னிடத்துலாம் நம்ம வேத வார்த்தைகள், அதுதான் இயேசு கிறிஸ்து, தேவன் வந்து வார்த்தையா இருக்கிறார். அப்போ இந்த வார்த்தைகளை நாம் வாசிக்கும் பொழுது, இந்த வார்த்தைகள் நாம் தியானிக்கும் பொழுது நமக்கு வந்து தேவன் என்ன செய்ய, நமக்கு நம்முடைய தாகம் வந்து முழுவதுமாக அது தீர்க்கப்படுகிறது நம்ம பார்க்கிறோம். வேத வாக்கியம் சொல்லுகிறபடி, என்னிடத்தில் விசுவாசமாய் இருக்கிறவன் எவனோ அவன் உள்ளத்திலிருந்து ஜீவ தண்ணீர் உள்ள நதிகள் ஓடும் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். இப்ப நமக்கு ஒரு வியாதியோடு நம்ம அந்த இடத்துல கடந்து வந்திருக்கிறோம் என்றால், இந்த வேத வார்த்தை, நான் ஒரு எக்ஸாம்பிள் சொல்றேன். 60 வயதுல இருந்த ஒரு ஆன்டி வந்து அவங்களுக்கு வந்து அதாவது பிளாடர்ல வந்து அவங்களுக்கு கட்டி வந்துருந்துச்சு. அப்படி இருக்கும் பொழுது டாக்டர்கள் அவங்கள கைவிட்டுட்டாங்க. அப்போலோ ஹாஸ்பிட்டல் அவங்க கைவிடப்பட்டுட்டாங்க. எல்லா இடத்துலையும் அவங்களுக்கு வந்து ரிசல்ட் என்ன அப்படின்னா, இல்லை முடியாது, நீ மரிச்சு போயிடுவ, உனக்கு முடியாது என்று சொல்லி தான் அவங்க எல்லாருமே சொல்லிட்டாங்க. அப்படி இருக்கும்போது அவங்க என்ன செஞ்சாங்க அப்படின்னா, என்னோட அப்பா இடத்துல தொடர்பு கொண்டாங்க. அப்போ அப்பா வந்து அவங்க மேல கை வச்சுலாம் ஜெபிக்கல, போன்ல தான் அவங்க பேசிட்டு இருக்கிறாங்க. ஆனா அவங்களுக்கு ஒரு வாஞ்ச, அவங்களுக்கு ஒரு தாகம் என்னன்னா, இந்த வியாதி நீங்கி நான் சுகமா வாழணும்னு சொல்லிட்டு. அப்போ அவங்களுடைய தாகத்தை ஆண்டவர் பார்க்கிறாங்க. இந்த வியாதியிலிருந்து எனக்கு விடுதலை பெறணும் என்பது அவங்க தாகத்தோடு இருக்கிறாங்க. இயேசு எனக்கு என்ன சொல்ல போறாங்கன்னு சொல்லி நம்ம பார்க்கும் பொழுது, அப்பா அவங்க போன்ல பேசிட்டு இருக்கும்போது அப்பா வந்து வசனத்தை சொல்ல ஆரம்பிச்சாங்க. வசனத்தை மாத்திரம் அவங்க கேட்டுக்கிட்டே இருந்தாங்க. அவங்களுக்கு வந்து எப்படின்னா, அவங்க ஹாஸ்பிட்டல் போயிட்டு இருக்காங்க, அவங்களுக்கு ப்ளீடிங் நிற்காம, அது நான் ஸ்டாப் மாதிரி. அவங்க கார்லையும் போக முடியாது, எதுலையுமே அவங்க டிராவலே பண்ண முடியாது. ஆனால் மறுபடியும் லாஸ்ட்டாக ஒரு ஹாஸ்பிட்டல் அவங்க போகணும்னு சொல்லிட்டு போகும்பொழுது தான் என்னோட அப்பா இடத்துல தொடர்பு கொண்டாங்க. அப்போ தேவனுடைய வார்த்தையை மாத்திரம் சொல்லும் பொழுது, அந்த வார்த்தையை மாத்திரம் அவங்க என்ன செஞ்சாங்க, தாகம் உள்ளவர்களா இருந்தனால அந்த வார்த்தையை உடனே அவங்க என்ன செஞ்சுட்டாங்க, அதை பானம் பண்ணின மாதிரி உடனே அந்த வார்த்தையில அவங்க வந்து அதை கேட்டு அதை விசுவாசிக்கும் பொழுது, அதை கேட்டது மாத்திரமல்ல, அதை அவங்க எப்போ விசுவாசிச்சாங்களோ அப்பவுமே அவங்களுக்கு அந்த ப்ளீடிங் வந்து ஸ்டாப் ஆச்சு. அதுக்கப்புறம் அவங்க ஹாஸ்பிட்டல் போனாங்க. ஹாஸ்பிட்டலில் போய் பார்க்கும் பொழுது, உங்களுக்கு கட்டி இல்லை, பிளாடோல கட்டி இல்லை, ரிசல்ட்டில் ஸ்கேனில் பார்க்கும் பொழுது உங்களுக்கு கட்டி இல்லைன்னு சொல்லிட்டு அவங்க அதில் அந்த ஸ்கேனில் ரிப்போர்ட் வந்து வந்துச்சு. அப்போ அவங்க வந்து கடந்து வந்தாங்க. உண்மையாகவே அந்த ரிப்போர்ட்டை எங்களிடத்துல வந்து காமிக்கிறதுக்காக கடந்து வந்தாங்க. அப்போ நான் எதற்காக இதை சொல்லுகிறேன் என்றால், எந்த விதமான காரியமாக இருந்தாலும் சரி, நமக்கு ஒரு தாகம் இருக்கும் பொழுது, அந்த தாகத்தோடு நாம் தேவனுடைய சமூகத்தில் நாம் கடந்து செல்லும் பொழுது, அதை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் உள்ளத்திலிருந்து ஜீவ தண்ணீர் உள்ள நதிகள் ஓடும். ஸோ நம்ம அவருடைய வார்த்தை நம்ம விசுவாசிக்கும் பொழுது, இந்த வருஷத்துல நமக்கு வாக்குத்தத்தம் பண்ணியிருக்கிறாங்க, தாகம் உள்ளவன் மேல் தண்ணீரை ஊற்றி. எப்பொழுதெல்லாம் நமக்கு எந்த ஒரு பிரச்சனைகளா இருக்கட்டும், எந்த வியாதியா இருக்கட்டும், என்ன பிரச்சனைகளா இருந்தாலும் நம்ம தாகத்தோடு, தேவன் எனக்கு என்ன சொல்லுவாராங்கன்னு சொல்லிட்டு நம்ம தாகத்தோடு அவருடைய சமூகத்தில் நம்ம கடந்து வரும் பொழுது, நிச்சயமாக இந்த வருடத்துல அந்த தண்ணீரை அவர் மீது ஊற்றுவார். தண்ணீரையும் வறண்ட நிலத்தின் மேல், நம்முடைய வாழ்க்கையில வறண்டு காணப்படலாம், நம்முடைய குடும்ப சூழ்நிலையில நமக்கு நம்ம இன்னும் முன்னேறாதபடிக்கு நிறைய வறட்சியான காரியங்கள் காணப்படலாம். அத்தனை காரியங்களையும் அவர் ஆறுகளை ஊற்றி, இப்போ நிலம்னா அந்த இடத்துக்கு ஆறு தான் வேணும், அப்பதான் அது நிரப்பப்படும். நமக்குன்னா நம்ம தண்ணீர் குடிச்சா போதும். அப்ப
அப்போ நமக்கு அப்படிப்பட்ட ஆசீர்வாதத்தை தேவன் இந்த நேரத்திலே இந்த வருடத்திலே தந்தருளுவார். உன் சந்ததியின் மேல் என் ஆவியையும் உன் சந்தானத்தின் மேல் ஆசீர்வாதத்தை ஊற்றுவேன் என்று சொல்லியிருக்கிறார். இந்த வசனத்தின்படி இந்த வாக்கு தத்தத்தை இந்த வருடத்திலே நாம் சுதந்திரித்துக் கொள்வோம். இந்த ஆசீர்வாதங்களை நாம் பெற்றுக்கொள்வோம். தலைகளை தாழ்த்தி நாம் ஜெபம் செய்யலாமா? தாகமுள்ளவன் மேல் தண்ணீரை ஊற்றுவேன் என்றீர், வறண்ட நிலத்தில் ஆறுகளை ஊற்றுவேன் என்றீர். ஊற்றுமையா உம் வல்லமையை, தாகத்தோடு காத்திருக்கிறேன், நான் தாகத்தோடு காத்திருக்கிறேன். ஆம் தகப்பனே, இந்த வருடத்தில் எங்களுக்கு நீர் வாக்கு பண்ணியிருக்கிறேன். தாகம் உள்ளவன் மேல் தண்ணீரை, வறண்ட நிலத்தில் ஆறுகளையும் ஊற்றுவேன் என்று சொல்லியிருக்கிறேன். உன் சந்ததியின் மேல் என் ஆவியையும் சந்தானத்தின் மேல் என் ஆசீர்வாதத்தையும் நான் ஊற்றுவேன் என்று சொல்லியிருக்கிறீர்களே தகப்பனே. அப்பா, இந்த வருடத்திலே நீர் எங்களுக்கு கொடுத்த இந்த வாக்கு தத்தத்தை, இந்த ஆசீர்வாதத்தை நாங்கள் சுதந்திரித்துக் கொள்ளும்படியாக தகப்பனே எங்களுக்கு பலனை நீர் அருள் செய்யும்படியாக உம்முடைய சமூகத்திலே வந்து நிற்கிறோம் தகப்பனே. அப்பா, இங்க கூடி வந்திருக்கிற ஒவ்வொருவரையும் உம்முடைய கரங்களில் தருகிறேன். இவங்களுடைய வாழ்க்கையில தகப்பனே எந்த தாகமாக இருந்தாலும் தகப்பனே, எப்படிப்பட்ட சூழ்நிலைகள் அவங்க கடந்து வந்திருந்தாலும் தகப்பனே, அதுல அவங்களுடைய வாழ்க்கையில ஜீவ தண்ணீராகிய அந்த நதி இவங்களுடைய வாழ்க்கையிலையும் தகப்பனே ஸ்தோத்திரம் அப்பா, விசுவாசிக்கிறவனிடத்திலிருந்து ஜீவ தண்ணீர் உள்ள நதிகள் ஓடும் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம் தகப்பனே. அப்பா, அந்த வசனத்தின்படி தகப்பனே அவங்க மீது தகப்பனே வறண்ட நிலத்தில் நீங்க ஆறுகளை ஊற்றும்படியாக நாங்கள் கெஞ்சுகிறோம் தகப்பனே. அவங்க சந்ததியின் மேல உம்முடைய சந்ததியாக நாங்கள் இருக்கிறோம், விசுவாசத்தின் பிள்ளைகளாக, வாக்குத்தத்தத்தின் பிள்ளைகளாக, அந்த சந்ததியாக நாங்கள் காணப்படுகிறோம் தகப்பனே. உம்முடைய சந்ததிகளாக அப்பா நாங்கள் காணப்படுகிறோம் அப்பா. எங்கள் மீது மாம்சமான யாவர் மீதும் ஆவியை ஊற்றுவேன் என்று சொல்லியிருக்கிறீங்களே தகப்பனே. இந்த நாட்களிலும் இந்த வருடத்திலும் உங்களுடைய ஆசீர்வாதத்தை எங்கள் ஒவ்வொரு மீதும் நீர் பொழிந்தருளும்படியாக ஜெபிக்கிறோம். எல்லாவற்றையும் உங்களுடைய கரங்களில் தருகிறோம். ஆசீர்வதிப்பீராக, இந்த வருடம் முழுவதிலும் ஆசீர்வதிப்பீராக, ஆசீர்வாதம் தொடர்வதாக தகப்பனே உங்களுடைய கரங்களை தருகிறோம். மீட்பர் இரட்சகர் இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம். ஜெபம் கேளும். சிவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென்.